கருணை கடலே கடைக்கண் கருணை கடலே கடைக்கண் பார் மகரிஷியே உந்தல் அருள் வேண்டி நின்றோம். கருணை கடலே கடைக்கண் பார் குருவே 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 குருவே. இசையுடல் பதங்கள் இணைவது போலே இசையுடல் பதங்கள் இணைவது போலே மனவளக்கலையில் யாவரோ இணைந்திடல் வேண்டும். அளவில்லா குரு பக்தியை எமக்களித்திட வேண்டும். ஆதி நிலை வெளியில் ஆதி நிலை வெளியில் ஆனந்த சுகம் பெறவே கருணை கடலே கடைக்கண் பார். இல்லாத ஒன்றை எனக்குள் இல்லாத ஒன்றை எடுப்பவரே எனக்குள் இல்லாத ஒன்றை எடுப்பவரே எனக்குள் இருக்கின்ற ஒன்றை எடுத்து கொடுப்பவரே கொடுத்ததை காக்க நிற்பவரே நீ கொடுத்ததை காக்க நிற்பவரே நீ கண் கண்ட தெய்வமே நீ கண் கண்ட தெய்வமே கலியுக குருவே. வாழ்க வளம். வாழ்க வையகம். வாழ்க வையகம். வாழ்க வளமுடன். டீ சாப்பிட்டீங்கல்ல? அவர் கஞ்சி கேட்டார், நம்ம தேநீர் சாப்பிட்டு வந்துட்டோம். ஒரு கவலம் கஞ்சி கொடுங்க, 3 நாள் ஆச்சு நான் சாப்பிட்டேன்னு சொல்லி முடிச்சுட்டு இந்த கதையுடைய மாரல் அவங்க கீழே என்ன சொல்லப்படுதுன்னா, உபனிஷத்துல அந்த கஞ்சி கேட்டார் பாத்தீங்களா, அவர்தான் நாம எல்லாரும். முன்னாடி உட்கார்ந்து இருந்தவங்க யாருங்களாமா? அந்த ராஜாவும் ராணியும் தான் இறைவன் சொல்லப்படுது. எல்லாத்தையுமே தர தயாராக இருக்கிற இறைவன் கிட்ட நாம என்ன கேட்கிறோம்னா, என் பொண்ணுக்கு கவுன்சிலிங்லயே சீட்டு கிடைச்சிடணும், இல்ல ஃபாரின் போறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிடணும், இல்ல சொந்தமா ஒரு வீடு வேணும். அவங்கவுங்க தகுதிக்கு ஏற்ற மாதிரி நம்ம சின்ன சின்னதா கேட்கிறோம் அப்படின்றாங்க. இறைவன் நான் என்ன இருக்கிறான், எல்லாவற்றையும் கொடுக்க தயாரா இருக்கா. அதனாலதான் வேண்டுதல் வேண்டும். உனக்கு வேண்ட தெரியாது, வேண்டாதீங்கன்னு சொன்னாங்க.
ஆனா இதே வேதம் சொல்லுது 2 விஷயத்தை நாம எல்லாரும் வேண்டணும். மனிதனாக பிறந்த ஒவ்வொருவரும் வேண்டக்கூடியது தினமும் காலையில எழுந்த உடனே இறைவன்கிட்ட நாம 2 விஷயம் வேண்டணும். ஒண்ணு ஞானசேன ஜீவன், இன்னொன்னு அநாயசேன முக்தி. இது சமஸ்கிருதம். ஞானசேன ஜீவன் அப்படின்னா என் இறுதி மூச்சு வரைக்கும் நான் யார்கிட்ட என்ன பண்ணக்கூடாது, என்னை கொஞ்சம் தூக்கி விடுப்பா, எனக்கு தலைவாரி விடுப்பா, எனக்கு ஒரு டம்ளர் தண்ணி கொண்டு தாப்பா, எனக்கு சாப்பாடு ஊட்டி விடுப்பா, என்னை உட்கார வைப்பா, என்ன படுக்க வைப்பான்னு என்ன பண்ணக்கூடாதான், யார்கிட்டையும் போய் உதவி கேட்கக்கூடாது. கணவன் மனைவியாகவே இருந்தாலும், மனைவி கணவனாகவே இருந்தாலும், அடுத்து நம்மளை தாண்டி ஒருத்தர்கிட்ட என்னுடைய செயல்பாடுகளுக்காக உதவி கேட்கிறோம் பாத்தீங்களா, அந்த உதவியை கடைசி மூச்சு வரைக்கும் நம்ம யாருக்கையிலையும் கேட்கக்கூடாது. அதுதான் ஞானசேன ஜீவன். ஞானசேன ஜீவன் சமஸ்கிருதம். 2வதாக என்ன வேண்டணும்னா அநாயசேன முக்தி. என்னுடைய முக்தி, என்னுடைய மரணம் எப்படி இருக்கும், ரொம்ப அனாவசியமா இருக்கும். நம்ம எதையோ சொல்றோம், எனக்கு இந்த வேலை அனாவசியம், இது பேசுறது அனாவசியம், எழுதுறது அனாவசியம், இந்த வேலையை முடிக்கிறது அனாவசியமா முடிச்சுட்டு வைப்பாலாம் சொல்றோம்ல, அதெல்லாம் பெரிய அனாவசியமே இல்லை. என்னுடைய மரணம் அனாவசியமாக இருக்கணும். என்னுடைய மரணம் எனக்கும் சரி, என்னை சார்ந்த உறவுகளுக்கும் சரி, உடல் அளவிலோ மனதளவிலோ பொருளாதார அளவிலோ துன்பம் தராம இருக்கணும்ன்றாங்க. எப்படி தெரியுங்களா? வெறும் நம்ம இப்ப நம்ம உறவினர்கள் இருக்கிறாங்க, நம்ம தாத்தா பாட்டி அப்பா அம்மா உடல்நிலை சரியாம இருந்தா ஹாஸ்பிட்டல்ல சேர்த்துட்டு ஐசியூல டாக்டர்ஸ் என்ன சொல்லிடுவாங்க, 24 hours குறைஞ்சது, குறைஞ்சபட்சம் 24 மணி நேரம், அதிகபட்சம் 48 மணி நேரம் டைம் சொல்லிடுவாங்க. உள்ள போய் ஐசியூல பாத்துருக்கீங்களா? அவங்கள நிறைய டியூபெல்லாம் சொல்லி ரொம்ப பார்க்கவே சங்கடமா இருக்கு. வாசல்ல உட்கார்ந்துருப்போம், நம்ம உறவுகள் நம்மளை சந்திக்க வரும்போது என்ன கேட்டாங்க, எப்படி இருக்காங்க, அப்பா எப்படி இருக்கிறாங்க, அம்மா எப்படி இருக்காங்கன்னு கேட்கும்போது என்ன தெரியல, டாக்டர் 24 மணி நேரம் சொல்லிட்டாரு, தண்ணியே திறக்கல, ஒன்றும் மூச்சு பேச்சு இல்லை, ரொம்ப கஷ்டமா இருக்குது, எனக்கு ஒன்றும் சொல்ல முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. ஆனா எங்க அப்பாவை எப்படி பார்த்திருக்கிறேன் நான், ஒரு ராஜா மாதிரி அவர் நடை, அவருடைய மேனரிசம்லாம், அவர் இப்படி ஒரு துணி கூட விலகி ஒரு ஹாஸ்பிட்டல் ட்ரெஸ்ஸை போட்டு அந்த டியூப் எல்லாம் சொருகி பார்த்துருக்கிறத பார்க்கும்போது எனக்கு அப்படியே மனசே சங்கடமா இருக்கு. சீக்கிரமா இப்படிலாம் கஷ்டப்படுறதுக்கு இறைவன் பாருங்க, நம்மளே அவங்களுக்கு ஒரு டேட் எழுதுற மாதிரி ஒரு நிலை வருது பாத்தீங்களா. கடவுள் சீக்கிரம் அவரை கொண்டு போயிட்டா தேவையில்லைன்னு யார் ஒருத்தர் அந்த நினைக்காத நிலைதான் அநாயசேன முக்தி. வேற ஒண்ணுமே இல்லைங்க. பணம் யாராலுமே செலவு பண்ண முடியும். இன்னைக்கு நிறைய இன்சூரன்ஸ் இருக்கு, அது இருக்கு, இது இருக்கு, எல்லாம் பண்ணிடலாம். ஆனா அந்த எண்ணம் இருக்குது பாருங்க, அதை நம்மளோட மனசை வருத்திக்கிட்டு அந்த படாத பாடுபடுதுன்றாங்க பாருங்க. மனசு அவ்வளவு படும். ஆனா நம்ம எதிரில் இருக்க நம்ம உறவு படுறத நம்மளால கஷ்டம். அது சின்ன வயசாலும் சரி, அந்த மெடிக்கலா அவங்க படுற கஷ்டத்தை பார்க்க முடியாம கடவுள் சீக்கிரம் இறைநிலை கொண்டு போயிட்டா பரவாயில்லன்னு சொல்றோம் பாத்தீங்கன்னா, அந்த வார்த்தை சொல்லாத ஒரு முக்தி நமக்கு, நம்ம உறவுகளுக்கு, நம்ம குழந்தைகளுக்கு நாம கொடுக்காத வாழ்னாலே நம்ம வாழணும். இந்த 2 தான் வேண்டணும்னு சொல்லுங்க, வேற எதையுமே நம்ம வேண்டக்கூடாது. இறைவனுக்கு எல்லாமே தெரியும், நிறைவா இருக்கீங்க. இறையாற்றல் தான் எங்கும் தூணிலும் துருமுலும் எல்லா இடத்தையும் நிறைந்திருக்கிற இறைவன் நமக்கு எல்லாத்தையும் நம்ம செயல்களுக்கு ஏற்ற விளைவாக கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. இந்த 2 வேண்டுதலை நம்ம வைக்கணும். இந்த 2 வேண்டுதல் நம்ம வைப்பதற்கு, அதை நம்ம அந்த வேண்டுதலை தகுதிப்படுத்திக் கொள்வதற்கு நாம என்ன செய்யணுங்க, உடற்பயிற்சி, காயக்கல்பம், தவம், அவசிய மனவளக்கலை பயிற்சிகள். ரொம்ப அழகா எந்த இயக்கத்தையும் ஏதாவது உடலுக்கு மட்டும் இருக்கும், இல்ல மனசுக்கு மட்டும் இருக்கும், சத்சங்கம் மட்டும் இருக்கும், உடலுக்கு மட்டும் யோகா அபியாசங்கள் உடற்பயிற்சிகள் இருக்கிறோம், இல்ல மனசுக்கு கவுன்சிலிங் மாதிரி இருக்கும், சில இடங்களில் சத்சங்கங்கள் மட்டும் இருக்கும் இல்லையா. ஆனா இந்த 3மே உடல் உயிர் மனம் 3ம் இணைந்து கொடுத்திருக்கக்கூடிய ஒரே அற்புதமான கலை அருள் தந்தை அவர்கள் நமக்கு கொடுத்திருக்கிறாங்க. சரிங்களா? நமக்கு எல்லாருக்கும் உடல் இருக்கா? இருக்கு இல்லையா? என்னங்க உடல் இருக்கவே தானே இவ்வளவு தூரம் நாமக்கல் அறிவித்திருக்கோம், இல்லை உட்காந்து கிளாஸ் கேட்டுட்டு இருக்கோம். உயிர் இருக்கா? உயிர் இருக்கு இல்லையா? கண்டிப்பா உயிர் இருக்கவே தான் உடல் இங்க நடந்து வந்து உட்கார்ந்து இருக்குது. மனசு இருக்கா? மனசு இருக்குதான் இத்தனை நாள் ரசி உங்களை வேற டீப் பிரேக் வந்து எல்லாரும் நல்லா பேசுறீங்கன்னு சொன்ன என்ன மேடம் இப்படி கேட்குறீங்க அப்படின்னு மனசுக்கு தோணும் இல்லையா. அப்ப உடல் உயிர் மனம் இந்த 3ம் இணைந்ததுதான் யோகம். நம்ம எல்லாருக்குமே தெரியும், நம்ம ஆசிரியர்கள் தான். யுஜ்ன்ற திபத்திய வார்த்தை யோகா வந்தது. யோகான்றது சமஸ்கிருத வார்த்தை தான், தமிழ் வார்த்தை கிடையாது. அந்த யோகான்ற சமஸ்கிருத வார்த்தைக்கு ஆப்டான அப்படியே பொருத்தமான தமிழ் வார்த்தை நம் சித்த பெருமக்கள் சொன்னது இனிமை அல்லது இணைத்தல். அந்த இனிமை அல்லது இணைத்தல் எதை இனிமையா வச்சுக்கணுங்க, உடல் உயிர் மனதை முக்கோணத்தையும் 3ஐயும் ஒரு முக்கோணமா போட்டீங்கன்னா அந்த 3ஐயும் இனிமையா வைத்துக்கணும். இனிமையா இருந்தா மட்டும் போதாது, அது எப்படி இருக்கணுங்க, இணைந்து இருக்கணும். இணைந்திருக்கா நம்ம எல்லாருக்கும்? பார்த்துடலாமா?
கத்தரை வேப்ப மரத்தை பார்த்த மாதிரி இப்போ ஒரு பயிற்சி பண்ண போறோம். ஏன்னா நாங்க வர்மம்லாம் படிச்சோம்னு ஐயா சொன்னாரு. அதனால வர்மம் இது ஒரு பெரிய டெக்னிக். உடல், உயிர், மனம், இந்த 3 யார்கிட்ட இருக்கு? ஒவ்வொருத்தர்கிட்டையும் அவங்க கிட்ட தானங்க இருக்கு. இப்ப இந்த உடல், உயிர், மனம் மூலம் நம்ம பயிற்சி எல்லாம் பண்ணிட்டு இருக்கிறோம். இது இணைந்திருக்குதான்னு பார்க்க போறோம். நான் இப்ப சில பயிற்சிகள் உங்களுக்கு சொல்லி கொடுக்க போறேன். ஒரு கையில நம்மளோட விரல்களை வைத்து சொல்லி கொடுக்க போறேன். நான் சொல்றதுதான் நீங்க செய்யணும். நான் என்ன சொல்றேனோ, நான் என்ன செய்யறனோ அதை செய்யணும். நான் செய்யறத நீங்க செய்யணும். சரி, சொல்லிக்கிட்டே வருவேன். நீங்க அப்படியே என்னை பார்த்து கண்ணை திறந்துக்கிட்டு நீங்க செய்ய போறீங்க. சரிங்களா? கை நீட்டிக்கவங்க பார்க்கலாம். எல்லாரும் கை 5 விரலும் சேர்ந்து இருக்கணுங்க. பஞ்சபூதங்கள் நம்ம கையில இருக்கு. நம்ம எல்லாருக்கும் தெரியும் இல்லையா? நான் செய்யறத செய்யணும். சரிங்களா? சொல்றத கேட்கணும். நான் செய்யறத செய்யணும். சொல்றத கேட்கணும். செய்யறத நான் செய்யறதான் செய்யணும். சரிங்களா? ஏன்னா நான் கரெக்டா சொல்லுவோம் இல்லைங்களா? எங்க மேல நம்பிக்கை இருக்கா? ரைட். பாருங்க, உடல், உயிர், மனம் யார்கிட்ட இருக்கு? நம்ம கிட்ட இருக்கு. கையை எப்படி வைக்கணுங்க? இந்த கையை வலச்சொல்லாக 5 முறை சுழற்ற போறோம். 1 2 3 4 5. ஆப்போசிட் 1 2 3 4 5. ஆப்போசிட் 1 2 3 4 5. இப்ப சின்முத்திரை வைக்கிறோங்க. தேநீர் சாப்பிட்டோம் இல்லையா, சுறுசுறுப்பா கிளாஸ் கவனிக்கணும் இல்லையா, அதுக்குதான் இந்த டெக்னிக். யாரும் தூங்கிடக்கூடாது இல்ல, அதுக்காக பாருங்க. இது சின்முத்திரை. சின்முத்திரைன்றது இப்படி வச்சீங்கன்னா சின்முத்திரை கிடையாதுங்க. நல்லா புரிஞ்சுக்கணும். முத்திரை என்பது வளைவு, விரல் நுனியை சார்ந்தது. இந்த நுனியில வச்சீங்கன்னா ஒரு பலன் கிடைக்கும். இந்த நகைக்கணு கிட்ட வச்சீங்கன்னா ஒரு பலன் கிடைக்குங்க. அது நம்ம பிற்பாடு எப்பாவது ஒரு வகுப்புல பார்க்கலாம். நல்ல வளைவா இருக்கும் அந்த சின்முத்திரை. இந்த 3 விரல் பிரிந்து இருக்கணும். 3 விரல் நல்லா சேர்ந்து 3 விரலை பிரிக்கணும். இந்த 2 விரலை சேர்க்கணும். சரிங்களா? இப்ப அதே வலச்சொல்லாக 1 2 3 4 5. உடல், உயிர், மனம் யார்கிட்ட இருக்குங்க? உங்ககிட்ட இருக்கு. 1 2 3 4 5. 1 2 3 4 5. கணத்தை கொண்டு கண்டத்துல கொண்டு வைக்கணும்னு சொன்னங்க. ஆனா எல்லாரும் எங்க வச்சோம்? பரவாயில்ல, ஒரு சிலர் விஷாரை கீழே இறக்கிட்டீங்க. ஆனா நான் அதுக்குதான் சொன்னேன். இருங்க, இப்ப சொல்றேன். நான் சொல்றதை கேட்கணும், நான் செய்யறதை செய்யணும்னு சொல்லி உங்க எல்லாருடைய மனசை நான் என்ன பண்ணிட்டேன்? இந்த 1 நிமிஷம் கூட ஆகலைங்க. நீங்க எல்லாரும் என்ன சொன்னீங்க? எங்களுக்கு உடல் இருக்கு, எங்களுக்கு உயிர் இருக்கு, எங்களுக்கு மனசு இருக்குன்னு சொன்னீங்களா இல்லையா? அப்ப உங்க உடல், உயிர், மனம் உங்ககிட்ட தானே இருக்கணும். நான் செய்யறதுதான் செய்யணும்னு சொன்னேன். உங்க எல்லார் மனசும் யார்கிட்ட மாட்டுச்சு? அதுக்குதான் சாரிங்க, மன்னிச்சுக்கணும், பெரியவங்களா இருக்கீங்க. உங்க மனச 1 நிமிடத்துல நான் மாட்டி வச்சுக்கிட்டேன். நான் உங்களுக்கு எல்லாரும் மனசையும் போட்டு பாருங்க, அப்படியே கொக்கி போட்டு எடுத்து குடிச்சிட்டேன். ஏன்னா நான் செய்யறதுதான் செய்யணும். நடுவுல ஒரு வார்த்தை சொன்னேன், நான் கரெக்டா தானே செய்வேன் அப்படின்னு சொன்னேன். ஆமா, அம்மா கரெக்டா தான் செய்யறாங்க. ஏதோ தப்பா சொல்லிட்டு இருப்பாங்க. கண்ணன் நெத்தியில தப்பா சொல்லிருப்பாங்க. சில பேர் இங்க வச்சோம். சில பேர் கண்ணன் நாங்களே கொஞ்சம் யோசிக்க வைக்கலாமா வேணாமா, இவங்க செய்யறதே செய்யணும் நாங்களே ஒத்தையரே. ஒரு சிலர் கான்சன்ட்ரேஷனுக்கு வச்சோம். எதுக்கு சொல்ல? இந்த மாதிரிதான் நம்ம மனசு நம்ம கணவர்கிட்ட மாட்டுது, நம்ம பிள்ளைங்க கிட்ட மாட்டுது, நம்ம பேரம்பேத்தி கிட்ட மாட்டிடுது, நம்ம சபார்டினேட்ஸ் நம்ம கூட ஒர்க் பண்றவங்க கிட்ட மாட்டிக்குது, நம்ம நண்பர்கள் கிட்ட மாட்டிக்கிட்டு படாத பாடுபடுது. யார்கிட்ட நம்ம இயக்க மனம் இணைந்திருந்தாலும் மனம் யார்கிட்ட இருக்கணும்? நம்ம கிட்ட இருக்கணும். அதுக்கான டெக்னிக்ஸ் தான் மனவளக்கலை பயிற்சி. இப்ப புரிஞ்சிச்சு நான் எதுக்கு செஞ்சேன்னு. அப்ப இந்த உடல் யோகம் என்பதே அதுதாங்க. என்ன நிலை வந்தாலும் எப்படி அந்த மனம் தன் இருப்பை இழக்காமல் இருந்ததோ, இந்த மரம் தன் இருப்பிலேருந்து விலகாம இருந்ததோ, நம்ம மனம் நம்முடைய இருப்பிலேருந்து விலகாம இந்த உடல், உயிர், மனம் இணைந்து செய்வது யோகம். அதுக்குதான் என்ன சொன்னாங்க ஐயா? ஒழுங்கும் நியதியும் வேணும். அந்த ஒழுங்கும் நியதியும் எங்க தெரியுங்களா ஆரம்பிக்கணும்? நம்ம காலையில எழுந்துக்கிறோமா எல்லாரும், எப்படி ஆரம்பிக்கணும், எப்படி அதை நம்ம பிராக்டிஸ் பண்ணணும்ன்றதுக்காக சொல்றோம். அடிப்படை பயிற்சிக்கு வரவங்களுக்கு ஃபர்ஸ்ட் பிராக்டிஸே எங்க மன்றத்துல இருக்குதான். இப்ப நம்ம வரோம், காத்தால எழுந்தோட நம்ம என்ன பண்ணுவோம்? பிரஷ் பண்ணுவோம். ஏன்னா அந்த பல் நல்லா சுத்தமா இருக்கும். அடுத்தவங்க கிட்ட பேசும்போது ஸ்மெல் வரக்கூடாது. எல்லாத்தோட எனக்கு நீண்ட நாள் எனக்கு நல்ல ஆரோக்கியமா உணவை கடித்து கிழித்து அரைத்து மென்று தின்பதற்கு அந்த பற்கள் ரொம்ப அவசியமா இருக்கு. பல்லு இல்லைன்னா நம்ம சாப்பிடவே முடியாது. அப்ப அந்த பற்கள் தூய்மைக்காக தான் நம்ம பல்லு தேய்க்கணும். இப்ப இங்க வருவோம், லேடிஸ் நிறைய இருக்கும். ஆனா பாருங்க, நம்ம எதுக்காக பல் தேய்க்கிறோம்? பல் தூய்மையா இருக்கணும், பல் ஆரோக்கியமா உறுதியா இருக்கணும். ஆனா பல்லு தேய்க்கும் போது தான் பாருங்க நமக்கு பல ஞாபகங்கள் வரும். ஐயோ, பாழா போன சமையல் ரூம்ல நேற்றுதான் கார குழம்பு வச்சு, இன்னைக்கு சாம்பார் வைக்கணுங்க, இன்னைக்கு அதே தானுங்களே.
நான்லாம் அப்படிதாங்க இந்த சாமி கிட்ட வரதுக்கு முன்னாடி வரைக்கும் இன்னைக்கு என்ன டிஃபன் பண்ணலாம், இன்னைக்கு என்ன குழம்பு வைக்கலாம், என்ன ரசம் வைக்கலாம், இந்த பையன் இட்லி பண்ணா இட்லியே கொடுக்குறியேன்னு சொல்வானே என்ன செய்யறது, இந்த மனுஷனுக்கு இட்லி பிடிக்கும் அந்த பையனுக்கு இட்லி பிடிக்காது, இப்படி எல்லாம் யோசிச்சு என்ன பண்ணுவாங்க. பல் தேய்க்கிறமே இல்லைங்களாங்க. இங்கே பாருங்க, ஆஃபீஸ்ல இப்ப டெலிஃபோன் பில் கட்டணும், மேனேஜருக்கு இந்த வேலை கொடுக்கணும், சூப்பர்வைசர் இதை பண்ணானா தெரியல, பிசினஸ் பண்றவங்க இந்த கலெக்ஷன் வந்ததால இப்படி என்ன பண்ணுவோம். ஜென்ஸா இருந்தா இதை யோசிக்கிறோமே இல்லைங்க. கண்டிப்பாங்க இதெல்லாம் செய்வோம். ஆனா நம்ம என்ன செஞ்சுட்டு இருக்கிறோம், பல் தேய்த்து கொண்டிருக்கிறோம். என்ன இல்லை அதுல ஒழுங்கும் நியதியும் இல்லை. இப்ப நாங்க எப்படி தெரியுங்களா, பல் தேய்ப்பு சாமதிக்கிட்ட வந்து பிராக்டிஸ் ஆனதுக்கு அப்புறம் பேஸ்டில் பிரஷை வச்சுட்டு முன்பக்க பல்வரிசையை தேய்த்து கொண்டிருக்கேன். முன்பற்கள் ஆரோக்கியமாக உறுதியாக இருக்கட்டும், பற்கள்ல எந்தவித பாதிப்பும். வலது பக்கம் பக்கவாட்டு பற்களை தேய்த்து கொண்டிருந்தேன். வலது பக்கம் மேல் கடவாய் பற்களை கீழ் கடவாய் பற்கள் இப்படிதாங்க தெரியும். இடது பக்கம் பக்கவாட்டு பற்கள், மேல் கடவாய் பற்கள், கீழ் கடவாய் பற்களை தேய்த்து கொண்டிருக்கேன். இப்ப கவனம் எப்படி இருக்குங்க, உடல் உயிர் மனம் இந்த பல்லேங்க. அடுத்தது குளிக்கிறோம், இல்ல டாய்லெட் போறோம், கழிவுகளை வெளியேற்றோம். இனி இந்த உடல்ல இருக்கிற அத்தனை கழிவுகளும் வயிற்று பகுதியில் இருக்கக்கூடிய குடல் பகுதியில் இருக்கக்கூடிய கழிவுகள் அனைத்தும் முழுமையாக வெளியேறட்டும், எந்த நச்சுத்தன்மையும் இல்லாம இருக்கட்டும், உடல் ஆரோக்கியமாக இருக்கட்டும், வாழ்க வளமுடன். அடுத்தது என்னங்க, அந்த உடல் பகுதிக்கு வாழ்த்து சொல்லியாச்சு. குளிக்க போறோம், குளிக்கும் போது இந்த உடல் தோல் அந்த சோப்பு போடுறோம், ஏதோ போடுறோம். எதுக்கு போடுறாங்க, இந்த தோல் அருமையா இருக்கணும், இளமையாக இருக்கணும், அந்த தோல்ல எந்த பிரச்சனையும் வரக்கூடாது, இறைவன் கொடுத்த இந்த உடம்பு ஆரோக்கியமா இருக்கணும், உடல்ல ரத்த ஓட்டம்லாம் நல்லா சீராக இருக்கணும். இப்ப யாராவது செய்யறோமா? இதுதாங்க ஒண்ணு சிம்பிள். ஒழுங்கு நியதினா நம்ம ஏதோ நினைச்சிட்டு இருக்கோங்க. இதுதாங்க ஒழுங்கும் நியதி. அரக்க பறக்க குடிச்சிட்டு ஒரு காக்கா குளிர் குடிச்சு நமக்கு டைம் இருக்கு இல்லைங்க. இதுக்கெல்லாம் இப்ப டைமே எதுங்க. நம்ம எங்க தாத்தா எல்லாம் குளிக்கும்னு பார்த்தா ஆச்சரியமா இருக்கும். அவ்வளவு அழகா அவங்க அவ்வளவு நிதானமா அந்த தண்ணியை எடுத்துட்டு அந்த சொம்புல ஒவ்வொரு பாகமா அவங்க ஊத்தி இந்த முதுகு தேய்ச்சி குளிச்சு முடிச்ச உடனே முதுகு தேய்ப்பாங்க பாருங்க, அதுவே ஒரு அழகா இருக்கும் பாட்டு. அந்த முதுகு தேய்க்கிறது இன்னைக்கு மருத்துவத்துல சிடிஎல் மசாஜ்னு வந்துருச்சு. அதுக்கு பிராக்டிஸ்க்கு 1000 ரூபாய் ஃபீஸ் பண்றாங்க. ஆமாங்க, நிச்சயமாவே ஐயர் எங்க வீட்டுலன்னா அவங்க ஐயரெல்லாம் ரொம்ப அதை பிராக்டிஸா பண்ணும்போது ரொம்ப ஆசையா இருக்கு. எல்லாருமே செய்யலாம், ஆண்கள் பெண்கள் எல்லாருமே செய்யலாம். அது சின்ன வயசுல அப்ப பார்த்தது உண்டு. இந்த மெடிக்கல் எல்லாம் படிக்கும் போது இது ஒரு கிளாஸா எங்களுக்கு எடுக்கும் போது இது நம்ம தாத்தா தேய்ச்சது தானே, முதுகு குளிச்சுட்டு டவல்ல தொடச்சது தானே, இதை ஒரு பிராக்டிஸா கொடுக்குறாங்களேன்னு தோணும். என்னன்னா ஒழுங்கும் நியதி என்பது வேற ஏதோ ஒரு விஷயம். அதை நம்ம ரொம்ப அப்படியே இதெல்லாம் படிச்சுட்டு நம்ம என்னன்னாங்க நம்ம கிட்ட ஒரு பெரிய குறைபாடு. நம்ம இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும், நம்ம ஒரு பெரிய அப்படிலாம் ஒண்ணும் கிடையாது. எதை நம்ம உள்வாங்கினாலும் நம்ம இயல்பு மாறாம இருக்கு. இந்த இயல்புத்தன்மை மாறாம நம்ம டே டு டே ஆக்டிவிட்டிஸ் நம்முடைய செயல்பாடுகள் அந்த ஒழுங்கு நியதியோடு அப்படியே போகும்போது நீங்க செய்யற உணவு கூட, இந்த உணவு சமைக்கிறீங்கன்னா சமைக்கும் போது சாமி சும்மா சொல்லல, வாழ்த்தும் பயனிலே நம்ம படிச்சிருப்போம். நம்ம பாட்டுன்னு இந்த வெண்டைக்காயை வரானுமா, இந்த பையனுக்கு வேற இதை பண்றேன் அதை பண்றேன்னு திட்டிக்கிட்டு காலங்காத்தால எழுந்து பண்ணிட்டே இருக்கும்போது என்ன பண்ணாங்க, சாக்ஸ் எடுத்துக்கொடு, அதை எடுத்துக்கொடு, இதை எடுத்துக்கொடுன்னு கேட்டாங்கன்னா சமையலை பண்ணும்போது தான் இதெல்லாம் கேட்பாங்க. திட்டிக்கிட்டே செஞ்சேன் நான், எண்ணம் பூரா போயிட்டு அந்த சமையல லஞ்ச் பாக்ஸ்ல கட்டி குழந்தை கொண்டு போனா சாயங்க அம்மா ஒரே வயிற்று வலிமா, எல்லாம் எங்க போச்சுங்க, இந்த காய்கறில வந்துச்சு. ஒன்றும் இல்லை, சிம்பிள். நம்ம தினம் சமைக்கிற உணவுக்கும் நம்ம பண்டிகை காலங்கள்ல இல்லை ஒரு விழா காலங்கள்ல இறைவனுக்குன்னு சமைக்கும் போது நம்ம டேஸ்ட் பாக்குறோமா, லேடிஸுக்கு டேஸ்ட் பார்த்ததே. ஆனா இன்னைக்கு சாப்பாடு எப்படி இருக்கும் பார்த்துருக்கீங்களா? பண்ற பலகாரம் வாயில போட்டு கூட பாக்குறதுல எப்படி இருக்குங்க, சாதாரண நாளை விட ரொம்ப சுவையா இருக்கும். ஏன்னா நம்ம என்ன நினைக்கிறோம், இறைவனுக்கு படைப்பது, இறைவனுக்கு படைக்கிறதுக்காக செய்யறோம், நல்லா இருக்குது. அதை தினமுமே நம்ம பிராக்டிஸா எல்லாமே அதெல்லாம் சாமிச்சு ரொம்ப அழகா சொன்னாங்க. ஒரு இறைவன் இன்னொரு இறைவனுக்கு தொண்டு செய்ய வந்தது, கணவன் மனைவி உறவுன்னு ரொம்ப அழகா வார்த்தை போட்டாங்க. ஒவ்வொன்றுமே இறைதானுங்க. நம்ம கூட இருக்கிற ஒவ்வொரு தொடர்பு கொள்ற ஒவ்வொரு நபரும் இறை உணர்வாளர்கள் தான், இறைதான் அங்க நிறைஞ்சிருக்குது அப்படின்ற ஒரு உணர்வோட நம்ம செய்யக்கூடிய செயல்கள் எல்லாமே எப்படி இருக்குன்னா சிறப்பாகவே இருக்கும். அந்த இறை உணர்வுக்கு மூலமாக இருப்பது ஒழுங்கும் நியதியும் நம்முடைய செயல்கள்ல. அதனாலதான் பயிற்சி செய்யும் போது உடற்பயிற்சியிலேயே சாமி சொன்னாங்க, உடற்பயிற்சியின் நிலைகள் எத்தனைங்க, உடற்பயிற்சியின் நிலைகள் என்னங்க என்னங்க 7ங்களா, வகைகள் 9 என்னங்க 3ஆ 2 பாருங்க. அம்மா சொல்றாங்க 2ன்றாங்க, எதுங்க கரெக்ட்? நிலைகள் அவங்க 2 தாங்க கரெக்ட். இருப்பு இயக்கம் நல்லா புரிஞ்சுக்கணுங்க. நம்ம எல்லாம் ஆசிரியர்கள்
எது வகைகள், எது நிலைகள், எது எல்லாமே நம்ம இப்போ தெரிஞ்சுக்கிட்டு பேசணும். வகைகள் 9, நிலைகள் 2, ஒன்று இருப்பு, இன்னொன்று இயக்கம். அதாங்க ஒழுங்கு நியதியும். இருப்பு என்பது ஒழுங்கு, இயக்கம் என்பது நியதி. நம்ம என்ன பண்றோம்? பயிற்சி பண்றோம், எல்லாம் செய்யறோம், பயிற்சி பண்ணிட்டே இருக்கிறோம். ஒண்ணு சிம்பிள் இப்படி நிக்கிறோம் இல்லையா? நம்ம கை பயிற்சி செய்யறோம். நம்ம ஒரு பயிற்சி சும்மா எடுத்துக்காட்டுக்கு செய்யறோம். இப்ப மைக் பிடிச்சிருக்கிறேங்க, இந்த கையில மைக் பிடிச்சிட்டு உங்ககிட்ட பேசிட்டே இருக்கிறேன். இப்ப நான் 3வது பயிற்சி செய்ய போறேன். 3வது பயிற்சி எதுங்க? இந்த முத்திரையை வச்சுட்டு கைகளை சுழற்றுவது. இங்க பாரு, 5 முறை சுழற்றுவது. இது சுழற்றுவது. இப்ப நீங்க யாராவது இப்படி செய்யுங்க, நீங்களே உங்க மனசுக்குள்ள கேட்டுக்கோங்க. இது இருப்பு. இது அசஞ்சுதா மைக்கு? பாருங்க, நான் சுத்துறேன், கைகள் சுழற்சி. நம்ம எப்படி தெரியுமா பண்றோம்? அங்க பருப்பு சத்த வருது பாரு, குக்கரை ஆஃப் பண்ணு. அங்க கேட்டை யாரும் திறக்கிறாங்க பாரு, இவங்க இந்த சைடு அங்க போன் அடிக்குது பாரு, தங்கம் கொஞ்சம் யாரும் அந்த போன்ல பாரு, அப்பா பயிற்சி பண்ணிட்டு இருக்கிற, அப்புறம் பேசுறேன்னு சொல்லு. நம்ம இருப்பு இயக்கம் என்னாச்சுங்க? ஒழுங்கும் நியதியும் போச்சு. அப்புறம் எப்படிங்க நான் பயிற்சி செஞ்சுட்டு இருக்கிறேன், எனக்கு கை வலி சரியாகல, கை தூக்க முடியல சொல்றோமா? நம்ம சொல்றோமா? அதுதாங்க சாமிஜி ரொம்ப அழகா நம்ம பயிற்சியிலேயே இந்த ஒழுங்கும் நியதியும் கொடுத்தாங்க. இருப்பு இயக்கமாக ஒவ்வொரு ஏன் உடற்பயிற்சியில உடலையே கவனிங்க. உடற்பயிற்சியே தவமாக சொல்லி கொடுத்தாங்க. தவமா செய்யணும். நம்மளை நாமே கவனிச்சு செய்ய 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 நாம என்ன பண்ணுவோம்? நம்மளை நிறைய கவனிக்க ஆரம்பிடுவோம். அடுத்தவங்களை கவனிக்கிறத குறைத்து கொள்வோம். நீங்க அடுத்தவங்களை கவனிச்சிங்கனாலே உங்க ஜீவகாந்த விரையும். நம்ம எப்படி வளர்க்கப்பட்டிருக்கிறோம்னா, அவன் பார் வாழ்க்கையில எப்படி முன்னுக்கு வந்துட்டான், அவன் பார் எப்படி ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுத்துட்டான், அவன் பார் உன்னால எல்லாம் முடியும்பா, உன்னால உயர முடியும். எங்க வீட்டுல நாங்க உள்பட சொல்றேன், யாராவது ஒருத்தர் சொல்லியிருக்கிறோமா? இல்ல. நம்ம அடுத்தவன மாதிரி நம்ம முன்னுக்கு வரணும். அடுத்த ஆளை மாதிரி நம்ம இருக்கணும். நம்மள மாதிரி நமக்குள்ள இருக்க. அதாவது விவேகானந்தர் ரொம்ப அழகா சொன்னார், எல்லா ஆற்றலும் உனக்குள்ளே உள்ளது, உன்னை ஒருபோதும் பலவீனன் என்று நம்பி விடாதீங்க. தவம் எனும் கோலால் தட்டி எழுப்புனோட ஆற்றல் நாங்க விவேகானந்தர். அப்போ ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் அந்த ஒழுங்கும் நியதியும் இருக்குது, ஆற்றலும் வல்லமையும் இருக்கு. அந்த வல்லமையை நாம என்ன பண்ணணும்? நாம தான் இதை சாமிஜி சொன்னேன். அப்போ நம்மளை கவனிச்சு ஏன் உடல் உறுப்புகளை கவனிக்கணும்? கை பயிற்சினா தோள்பட்டை கை பகுதிகளை கவனிக்கணும், கால் பயிற்சினா காலை கவனிக்கணும், மூச்சு பயிற்சினா உள்ள இறங்கி நுரையீரல் சூக்குமத்தை, ஸ்தூலத்தை கவனித்தை விட சூக்குமத்தை யார் நிறைய கவனிக்க ஆரம்பிக்கிறாங்களோ, சூக்குமத்தை கவனிக்க நோய்கள் தீரும். சித்தர்கள் சொல்றாங்க, எப்ப நீ கண்ணை மூடினா உன் உருவம் உனக்கு தெரிகிறதோ அப்ப உனக்கு எல்லாத்துல இருந்து விடுதல். நமக்கு பாருங்க, அடுத்த உருவம் ஈஸியா வந்துடும். ஒரு சும்மா யூடியூப்ல பார்த்துட்டோம்னா நம்ம எங்க உருவம் உங்களுக்கு ஞாபகம் ஆயிடும். அப்ப நம்ம கம்பேர் பண்ணி சொல்றோம், அங்க பார்க்கறதோட இங்க வேறமா இருக்கீங்களா, அப்படியே இருக்கிறீங்க, ஏதோ ஒண்ணு சொல்றோம். நம்ம உருவம் நமக்கு ஞாபகம் வருமா? தவம் செய்பவர்களுக்கு வரணும். நீங்க உட்கார்ந்தீங்கன்னா அப்படியே உங்க உருவம் உங்க கண் முன்னாடி வந்ததுன்னா நீங்க எல்லாம் உங்களுக்கு கிடைச்சிருச்சுன்னு நினைச்சு. அப்ப அதற்குதான் பிராக்டிஸ் என்னங்க, நம்ம ஏதோ உடற்பயிற்சி அப்படின்னு செய்யக்கூடாது. உடற்பயிற்சியே தவமா செய்யும் போது நம்ம மேல வெளியில என்ன சொன்னாங்க, நமக்குள்ள இருக்கிற அந்த இன்பம் எங்க இருக்குதுன்னு சொன்னாங்க, உள்ளுக்குள்ளதான் இருக்கு. உள்ளுக்குள்ள இருக்கிற சூக்குமத்தை நாம கவனிக்க புற அழகை விட அக அழகை நாம் ஆராய்ச்சி செய்ய ஆராய்ச்சி செய்ய நமக்குள்ள இறை உணர்வு மேலோங்கும். இந்த இறை உணர்வுக்கான வழி நமக்கு தெரியும். அதற்கான பயிற்சிகள் தான் அருள் தந்தை அவர்கள் ரொம்ப அழகா ஒரு பொக்கிஷமாக கொடுத்துருக்குறாங்க. நம்ம எல்லாம் பெரிய பாக்கியவான்களே சொல்லுவாங்க. கிடைக்கிற பாக்கியவான்களே நான் நினைப்பேன், அவங்க மட்டும் தான் பாக்கியவான்கள், மற்றவங்களாம் ஒண்ணு இல்லைன்னு உண்மையிலே சாமி கிட்ட வந்து விளக்கம் புரிஞ்சுது. ஒரு குருவை அடைந்தவர்கள் பாக்கியவான்கள். வேதத்துல சொல்லியிருக்குதுங்க. அதிர்ஷ்டம் கெட்டவன் கேள்விப்பட்டிருக்கோங்க. அனாதைகள், அனாதைனா இருங்க, அனாதைனா இருங்க, யாருமே இல்லாதவன் தான் நம்ம அனாதைன்னு சொல்றோம். உண்மையில் அனாதை என்பவர்களுக்கு விளக்கம் வேதத்துல என்ன சொல்றோம்னா, குருவை அடையாதவர்கள் அனாதைகள். எவர் ஒருவன் குருவை அடையிலையோ அவன் அதிர்ஷ்டம் கெட்டவன், எவன் ஒரு குருவை அடையிலையோ, ஆதிசங்கரர் அத்வைதத்துல சொல்றாரு, குருவை அடையாதவன் அனாதையும் அதிர்ஷ்டம் கெட்டவன் ஒன்றாங்க. எதுக்கு நம்மெல்லாம் அந்த விதத்துல அதிர்ஷ்டசாலிகள், பாக்கியவான்கள். நம்மெல்லாம் அனாதைகள் இல்லை, குருவை அடைந்திருக்கிறோம். குரு நமக்குள்ள ஒவ்வொரு சாமி சொல்லிட்டாங்க, நீங்க எந்த மகானும் சொல்லாத ஒரு வார்த்தை மகரிஷி சொன்னாங்க. எல்லா மகான்களும் நான் மகரிஷி, நான் குரு, நீ சிஷ்யன்னு சொன்ன காலத்துல அருள் தந்தை அவர்கள் மட்டுமே
நீங்கள் ஒவ்வொருவரும் ஒரு வேதாத்ரி மகரிஷின்னு சொன்ன எந்த மகான் சொல்லியிருப்பாரு பாருங்க. எப்பேற்பட்ட ஒரு குரு நமக்கு கிடைச்சது. ஒவ்வொருத்தரும் ஒரு வேதாத்ரி மகரிஷின்னு சொல்லும் போது இந்த வேதாத்ரி மகரிஷிலாம் எப்படி இருக்கணுங்க? ஒவ்வொருவரும் ஒரு வேதாத்ரி மகரிஷிங்க. நமக்குள்ள வேதாத்ரி மகரிஷி இருக்கிறார். எதற்காக அப்படின்னா அதே வேதத்துல சொல்லுது, துவதஞ்சன்னு சொல்லுது. துவதஞ்சன் இருபிறப்பாளர்கள். இந்த பிரபஞ்சத்துல எதெல்லாம் முட்டை வச்சு குஞ்சு பொரிக்குதோ அதெல்லாம் இரு தடவை பிறக்குதுங்க. அம்மாவோட வயிற்றுலேருந்து முட்டையா ஒரு பிறவி எடுத்து வருதுங்களா? அது என்ன பண்ணுதுங்க? மேல உட்காந்து 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 அந்த முட்டை மேல உட்காந்து அந்த முட்டையை அடை காத்து தன் ஸ்பரிசத்தில் உள்ள சூட்டினால என்ன பண்ணுதுங்க? அது அடுத்தது முட்டையிலேருந்து குஞ்சு வெளியில வருது பாருங்க. 2 தடவை பிறக்குது. அதற்கு அடுத்தபடியாக எவர் ஒருவர் குருவை அடைகின்றாரோ, குருவின் மூலமாக இறை உணர்வு பெறுகிறாரோ அவர்களாம் துவதஞ்சன்னு சொல்லு. துவதஞ்சன்னா இரு பிறப்பாளர்கள் அர்த்தம். தாய் தந்தை தாய் ஈருயிர் ஒன்று சேர்த்து தழைத்ததொரு உடலாகி உலகில் வந்தோம். அந்த ஈருயிர் வினைகள் அறமோ மற்றோனிட்டர். சாமிஜி வார்த்தை கூட யோசிங்க அழகா. அறமோ மற்றோனிட்டர். அப்படி தந்தை தாய் உயிர் மூலமாக பிறவி எடுத்து வந்தது ஒரு பிறவி. அடுத்ததாக என்ன பண்றோம்? அப்ப நமக்கு உயிரை உணரல. உயிர் பார்த்தோமா? பறக்கும் போது உயிரை பார்க்கல, போகும்போது உயிரை பார்க்க போறது இல்லை. ஆனா அந்த உயிரை ஒரு குருவின் மூலமாக தொட்டு உணரும் போது நம்ம என்ன பண்றோம்? உயிரை உணரும் போது ஒரு பிறவி. அந்த உயிரை உணர்ந்தது மூலமாக ஒரு பிறவி. அப்ப இங்க இருக்கிற குருவை அடைந்த எல்லாரும் யானுங்க? இரு பிறப்பாளர்கள். நாமெல்லாம் துவதஞ்சன்னு மார்த்தட்டி சொல்லிக் கொள்ளும். அத்தனை பெருமைக்குரியவர்கள். ஏன்னா இந்த மனவளக்கலை பயிற்சிகள் என்பது ஒரு மனிதனை மாமனிதனாக மாற்றக்கூடிய ஒரு அற்புதமான கலை. தேவர்கள் தேவர்கள் தேவர்கள்னு சொல்றோம். புராணங்கள்ல படிக்கிறோமா? தேவர்கள் அசுரர்கள் எங்கே இல்லைங்க. தேவர்கள் அசுரர்கள் நாம தான். கிருதாயுகம், திரேதாயுகம், துவாபர யுகத்துல யாரெல்லாம் 64 கலைகள், ஆயக்கலைகள் 64 கலைகளும் எது குறிப்பா ஒரு குருவை அடைந்து ஏதாவது ஒரு கலையை கற்றிருந்தா கூட அவர்கள் தான் தேவர்கள்னு வழங்கப்பட்டாங்க. இந்த 3 யுகங்கள்ல யாரெல்லாம் தவம் செய்தார்களோ அவர்களுக்கெல்லாம் தவசீலர்களாக இருந்தார்களோ அவர்கள் எல்லாம் தேவர்கள்னு சொல்லப்பட்டது. அத தேவர்கள் தான் கலியுகத்துல யாரெல்லாம் தவம் செய்யறாங்களோ அவங்க எல்லாம் தேவர்கள் இல்லையா? இப்ப கலியுக தேவர்களாக, கலியுக மனிதர்களாக அததான் கலியுகத்துல மனிதர்கள், மகான்கள், ஞானிகள் யாரெல்லாம் 3 யுகங்கள்ல தேவர்கள்னு அழைக்கப்பட்டாங்களோ அவங்களதான் கலியுகத்துல என்ன பண்றோம்? மகான்கள், ஞானிகள், ரிஷிகள், முனிகள்னு சொல்றோம். அப்படி ஒரு பெரிய ஒரு வாய்ப்பை நம்முடைய 3 யுகங்கள்ல யாரெல்லாம் தேவர்கள் அழைக்கப்பட்டாங்களோட கலியுகத்துல ஞானிகளாக, மகான்களாக, மாமனிதர்களாக மாற்றிய ஒரு பெருமை மகரிஷி அருள் தந்தை வேதாத்ரி மகரிஷியே சாரும். அத்தனை இடத்துல நாம எல்லாம் பெரிய புண்ணியம் செஞ்சிருக்கிறோம். ஒரு மனிதனாக நம்மளை மாற்றிய ஒரு குருவிற்காக நாம் செய்யக்கூடிய ஒரு பெரிய தொண்டு. அவர் செய்த பயிற்சிகளுடைய வாழ்க்கை நெறியை நம் வாழ்க்கை நெறியாக மாற்றி அமைத்து நாம் ஒவ்வொருவரும் ஒரு வேதாத்திரிய விஷமாக வேதாத்திரிய தொண்டு செய்யணும். இறுதி மூச்சு வரைக்கும் தொண்டு செய்து தொண்டாற்றி இன்பம் காண்போம் என்று கூறி இந்த அமர்வை ஐயாவிடம் ஒப்படைக்கின்றோம். வாழ்க வளம். வாழ்க